பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சனி பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி இன்றைக்கி தான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். அதாவது தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இது அப்பட்டமான உண்மை. ஸோ இது என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது முதலில் 2 மாதங்கள், அதாவது ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதாவது 8ல் இருந்தால் அஷ்டம சனி, 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியில் இருக்கும்போது 7ரை சனி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி கிடையாது, அர்த்தாஷ்டம சனி. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 4ல் சனி. 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெடுபலன்கள் குறைவாகவும் நல்ல பலன்களும் அதிகமாகவும் கிடைக்கும் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ 7ரை சனியில் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா, 7ரை சனி அப்படின்னா ஒரு 10% தான் உங்களுக்கு சனி பகவான் நன்மை செய்வார். 90%, 95% உங்களுக்கு கெடுதல் தான் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அஷ்டம சனி அப்படின்னாலும் இதே கதை தான். வெறும் 5% தான் நன்மை செய்வார், 95% கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் 5% நன்மைன்னா நான் உயிரோடு இருப்பீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் இருக்காது. ஆனால் அர்த்தாஷ்டம சனி அப்படி கிடையாது. ஓகேங்களா? 75%, 80% நன்மைகள் இருக்கும், 25% தீமைகள் இருக்கும். இப்படி தான் பிரிக்க முடியும் அர்த்தாஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும். அதுவும் என்ன மாதிரியான தீமைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வேலை பளு, வேலையில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதாவது 4ல் சனின்னா சுத்தண்ணி காலில் ஊற்றுன மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் ஃபினான்ஷியலாக வந்துடும், பணம் என்னமோ வந்துடும், எல்லாமே உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் இருக்குது, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இதோட நல்ல பலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதத்துலேருந்து கிடைக்கும் என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது இப்போ சனி மட்டும் 4ஆம் இடத்துல இருந்துட்டால் பரவாயில்ல. இப்போ சனியோடு சேர்ந்து ராகுவும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு 2 மாதங்கள் இதனால் தீமைகள் இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது சனி ராகு சேர்க்கை அப்படின்றது 4ஆம் இடத்துல இருக்குது. அதாவது 6 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 6 கிரக சேர்க்கையை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த சனி ராகு அப்படின்ற சேர்க்கை அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த சனி பயிற்சியோட நல்ல பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மே மாதம் போல் தான் எல்லா நன்மைகளும் ஆரம்பிக்கும். இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்ச் ஏப்ரல்லாம் நியூட்ரலாக தான் போகும், பெருசாக நன்மைகள் இருக்காது. அதே மாதிரி மே மாதம் ஆரம்பித்தவுடன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி இந்த நான் ராகு சனியோட அந்த காம்பினேஷன், அந்த 6 கிரக சேர்க்கை ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஏப்ரலில் ஒரு 2 கிரகம் ரிலீஸ் ஆகும், மே மாதம் ஒரு 2 கிரகம் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆன அப்புறம் இந்த ராகுவோட பீரியட்லேருந்து எல்லாமே, அதுக்கப்புறம் ராகுவே கிளம்பிடும், அங்கேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சனி பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த 2 மாதங்கள், அதாவது இன்றைக்கினா மார்ச் முடிய போகுது, ஏப்ரல் மற்றும் மே பாதி வரைக்கும் போல் 1.5 மாதம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மெயினாக ஏப்ரல் மாதம், மெயினாக சொல்லப்போனால் இன்றைக்கி நாளைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகக்கூடாது. அம்மாவோட உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும்.
அம்மா சம்மந்தப்பட்ட வழியில் அவங்களே வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டாலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது. 2-3 நாளைக்கு செய்யவே கூடாது. அதுவும் இந்த அமாவாசை இன்னைக்கு, கிரகணம் இன்னைக்கு. கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஆனாலும் சூரிய கிரகணம் இன்றைக்கி உண்டு மதியம். ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்லா விதத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதாவது இந்த 3 நாட்களும் இந்த 1.5 மாதங்களும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ மார்ச் மாதம் ஆரம்பித்து இந்த சனி பெயர்ச்சி வந்து 2025 ஃபுல்லாக 4ல் தான் இருப்பார். அதுக்கப்புறம் 2026 ஃபுல்லாக 4ல் தான் இருப்பார். 2027 ஏப்ரல் மேல தான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுவார். அதாவது இதோட சனி பெயர்ச்சி வந்து 2027 ஏப்ரல் மாதம் இல்லை மே மாதம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 மாதங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். புதுசாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் புதுசாக எதுனா தொழில்களை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனாலும் மே மாதம் இல்லை மே மாதம் விட்டுட்டு ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கிறது, நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நலம். எப்படி பார்த்தாலும் மே மாதத்திலிருந்து சனி பகவான் 4ல் இருப்பார். ஓகேங்களா? சனி மட்டும். ராகு கேதுக்கள் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் இருக்கும். இது ரொம்ப நல்ல யோகம். குரு பகவான் மே மாதம் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு மாறி விடுவார். இதுவும் ஒரு நல்ல யோகம். அதாவது ராகு சனி ரெண்டுமே குருவோட வீட்டில், குருவோட பார்வையில் ஏதோ ஒரு விதத்தில் குரு சம்மந்தப்படும் போது உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர கடமைப்பட்டிருக்குது. எல்லாத்த விட தீமைகளை குறைக்க கடமைப்பட்டிருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அது. ஸோ எல்லா கிரகங்களும் சாதகமாக வர்றதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய உங்களோட மைண்ட் செட்டே மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு சூட்சமத்தை இங்கே சொல்லிடுறேன். என்ன தான் வந்து ராகு கேதுக்கள் சனியெல்லாம் வந்து நல்லா வருது நல்லா வரல அப்படின்னாலும் அதெல்லாம் எதை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட உயிராற்றல் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து எதுவுமே எடுபடாது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதாவது உயிராற்றல்னால் என்ன? ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு சுரோனிதம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் சித்த யோகத்தில் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பலமாக இருக்கும்போது 7.5 சனியோ அஷ்டம சனியோ வந்தாலுமே ஒன்றுமே பண்ணாது அப்படின்றது தான் அர்த்தம். அதை வலுப்படுத்துறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணுறது நல்லது. இதை குறிக்கிறது தான் சிவம் சக்தின்னு சொல்கிறோம். சிவம் சொத்து குலம் நாசம் அப்படின்னா, சிவன் சொத்தை திருடிட்டா வீணடிச்சிட்டா குலம் நாசம் சொல்கிறது அதுதான். அதாவது உயிர் சக்தி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது, உங்கள் உடம்புல வந்து உயிரோட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் உடம்புல உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் வந்து ஒரு அளவு தான். ஓகேங்களா? அந்த உயிர் நல்லா பெருசாக நல்லா வலுவாக இருக்குது, உயிரோட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல மந்தமாகவே இருக்க மாட்டீங்க, தெளிவாக இருப்பீங்க, ஸ்பாட்டில் முடிவெடுப்பீங்க, டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் அதுவே இழுத்து கொண்டு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து மற்ற உயிராற்றல் இல்லாமல் ரொம்ப லோவாக இருக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்ச கிரகங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் மூச்சு வழியாக எண்ணங்களை செயல்படுத்தி விட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் மூச்சு இழுக்கிறீங்கள, அப்படி இழுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கிரகங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை இழுக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து உயிராற்றல் அதிகமாக இருந்தால் மூச்சு கம்மியாக இழுப்பீங்க. அப்போ வந்து அந்த கிரகங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 மாங்காய் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடையில் மாங்காய் வாங்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்லப்போனால் மாங்காய் வாங்க போகலை, ஒரு மாங்காய் கடைக்கு வழியாக கிராஸ் பண்ணி போகிறீங்க. ஓகேங்களா? போகும்போது மாங்காவை பார்க்குறீங்க, எதாச்சியாக பார்க்குறீங்க, சரி வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க, விலை பேசுகிறீங்க, விலை அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு ஒன்று வாங்கலாம், இல்லை எனக்கு வேணாங்கன்ட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது வந்து எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் எது பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது விலை ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, டீசெண்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாங்காவை நீங்கள் வாங்கலாம், இல்லை வாங்காமையும் போகலாம். கரெக்டாக? அது எது கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த இடத்துல. அது எதை வச்சு பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த விற்கிறான் இல்லையா, அவனோட உயிராற்றல் அதிகமாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? அவனோட ஆதிக்கம் வாங்கணும்னு அவன் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும், வாங்கிடுவீங்க. இப்போ நீங்கள் உயிராற்றல் அதிகமாக இருக்குது, அவங்ககிட்ட கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது, பெருசாக ஃபோக்கஸ் இல்லை, ஏதோ நானும் விற்கிறேன்னு விற்றுக்கிட்டு இருக்கான்னா நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சாலும் வாங்காமல் போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சூட்சமம்.
ஸோ எல்லா இடத்துலையும் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது வந்து மிகப்பெரிய யோக ரகசியம், மிகப்பெரிய விஷயம். இதை வச்சு தான் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் நடக்குது. சரிங்களா? உங்களை மட்டும் இல்லை, ஒவ்வொரு உயிரையும் கண்ட்ரோல் பண்ணுறது இப்படி தான் நடக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான உயிராற்றல் நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பெரிய கிரக பயிற்சிகள் மோசமாக வந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்கள் வராது. அப்படியே ஏதாவது சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது மோசமானாலும் ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி தப்பிச்சு வந்துடுவீங்க. அதிலே மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டீங்க வருஷக்கணக்கில். ஸோ இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடு சம்மந்தமாக போகக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது குருவோட வீடு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து மீனத்தில் சனி வந்து நல்ல சனி தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது மிதுனம், கன்னி, ரிஷபம், மீனம், தனுசு இந்த 5 கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நன்மை செய்யக்கூடியவர். அதாவது அந்த 5 ராசிக்கு நல்லது பண்ணுவார்னு சொல்லலை, இந்த 5 கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜனனகால ஜாதகத்துலேயும் சரி, கோச்சாரத்துலையும் சரி, அவர் வந்து நல்லவர் தான், கெடுக்கிறவர் கிடையாது. அதே நேரத்தில் மீனம் அப்படின்றது நீர் ராசி அப்படின்றதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரலாம், அதாவது உலகத்துக்கே வரலாம். தவிர்த்து தனிப்பட்ட முறையில் தனுசுக்கு அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பயப்பட தேவையில்லை. அனைவருக்கும் நிதி நிலைமை சரியாகும், உடல் அமைப்புகள் சரியாகும், ஆரோக்கியம் மேம்படும். 4ஆம் இடத்துல சனி இருந்தால் ஆரோக்கியம் குறையும்னு சொல்லுவாங்க. அது வந்து டீசெண்டாக தான் குறையுமே தவிர்த்து பெரிய அளவில் உடம்பு அடி வாங்காது, நல்லா தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஸோ சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் பல்மடங்காக இருக்கும். நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு இது நாள் வரைக்கும் இருந்த கிரகநிலையை விட இந்த மே மாதத்துலேருந்து வரக்கூடிய கிரகநிலைகள் நல்ல கிரகநிலைகள் தான், பயப்பட தேவையில்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பம் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.